Hi friends, welcome to CB Family Blog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் செமையா இருக்கோம். இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இதை கண்டிப்பா ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த இடம் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அனுபவிச்சேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணேன். ரொம்ப என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அவங்க மேலே நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் சந்தைக்கு போனோம்ல, அப்போ நடந்த விஷயம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்துருக்கேன். இந்த பல்லாவரம் சந்தைக்கு மேக்ஸிமம் நிறையா வாட்டி, அதுவும் கொஞ்சம் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நிறையா வாட்டி போயிருக்கேன். நான் ரமணிச்சந்திரன் அவங்களுடைய பெரிய ஃபேன். ஸோ அந்த புக்கு வாங்குறதுக்காகவே நான் சந்தைக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்புறம் அப்பா கூட போகிறது, அம்மா கூட போகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் போயிருக்கேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி நடந்த விஷயம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ண விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்றதை சொல்கிறேன். ஸோ சந்தைக்கு அன்றைக்கி நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு மினிமம் 500 ரூபாய் இல்லாமல் நம்மளால் போகவே முடியாது. ஏன்னா நிறைய நமக்கு பிடிச்சதெல்லாம் விற்கும். ஜஸ்ட் 100, ஜஸ்ட் 50 இப்படி நம்ம வாங்கும் போதே கண்டிப்பாக அது 500 கிட்ட வந்துடும். ஸோ நாங்கள் அன்றைக்கி எப்படி பிளான் பண்ணி போனோம் அப்படின்னா, நான் 500 வச்சுருந்தோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 300 அப்படி வச்சுருந்தோம். ஸோ 800 கிட்ட டோட்டலாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். இது ட்ராவலிங் சார்ஜோடு சேர்த்து. நாங்கள் பம்மலில் இருக்கிறதால பம்மல் டு பல்லாவரம் ஆட்டோக்கு 100 ருபீஸ் போயிடும். ஸோ போகும்போது 100 ருபீஸ் போயாச்சு. ஸோ மீதி 700 இருந்துச்சு. 700 உள்ளே நுழைஞ்சோம். நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 3 மணி அந்த டைமில் தான் போனோம். அதுவே நல்ல அனல், வெயில் ஒன்றுமே முடியல. ஸோ இறங்கினோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு ஜூஸ் தான் குடித்தோம். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கிட்டே போயிடுச்சு. ஸோ எங்கள் கிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா 600 சம்திங், 650, 670 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது எதுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன், இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ அந்த காசு வச்சுட்டு நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் அப்போ தான் நுழையும் போது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்தாங்க. திருநங்கை அவங்க வந்தாங்க. அவங்க மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கேன், இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். இந்த ஒரு இன்சிடெண்ட்டால் மாறுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்க மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது. அதே போல் அவங்கள எப்போ பார்த்தாலுமே, எங்கே பார்த்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அமௌண்ட் கொடுப்பேன். நான் என்னோடய ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா எக்மோர் அப்போ ஒர்க் பண்ணும்போது போகும்போது ட்ரெயினில் டெய்லி வருவாங்க. என்கிட்ட இருக்கோ இல்லையோ மினிமம் ஒரு 10 ரூபா தான் நான் கொடுத்துருவேன். இதுவே பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க வருவாங்க. போகும்போது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வரும்போது ஒருத்தவங்க வருவாங்க. அந்த ட்ராப்பில் இப்போ இங்கே ஒருத்தவங்க இறங்கிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஷனில் இன்னொருத்தவங்க ஏறுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் மினிமம் 5 ரூபா இல்லை 10 ரூபா அப்படி கொடுத்துருவேன். 5 ரூபா கொடுத்து நிறைய திட்டுவாக வாங்கியிருக்கேன். இன்னும் 5 ரூபா தான் கொடுக்குறேன், 10 ரூபா கொடுக்க மாட்டியா, வேலைக்கு தானே போகிறீங்க, மேக்கப்லாம் பண்ணிட்டு போகிறீங்களே, இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் கொடுத்த 5 ரூபாவை கொடுத்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள், அதில் டூ டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் உள்ள பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அப்படி வந்துட்டாங்க. 10 பேர் வந்துட்டு நான், அம்மா, தங்கச்சி, என்னோடய சின்ன பையன், அவ்வளோதான் 4 பேர் இருந்தோம். வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பார்க்க நீ மகாலட்சுமி மாதிரி இருக்க, உங்கள் கையால் கொடு அப்படின்னாங்க. நான் அவங்கள பார்த்தோன்னே எடுத்து வச்சுட்டேன். நான் எங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டேன், அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்போ நான் என்னென்னா 100 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட 500 தான் இருக்கும். அதனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 50 ரூபா கொடு, இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு மீதி இருக்குன்னா கூட வந்தாங்கன்னா கொடுத்துக்கலாம், ஆட்டோக்கு வர போகணும் அப்படின்ட்டாங்க. சரி அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 50 ரூபா அப்படி யோசிச்சு வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. வந்தாங்க, நீ இது மகாலட்சுமி மாதிரி இருக்கும், உங்கள் கையால் கொடு அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட என் தங்கச்சி கொஞ்சம் தள்ளி நிற்கிறான், நான் இங்கே இருக்கேன். நான் கையில் 500 ரூபாய் என்னோடதில் இருக்குது, என்கிட்ட இருக்குது. அவகிட்ட 150 அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன சொன்னேன், சில்லறை இல்லை இருங்க அப்படின்னு சொன்னேன். சில்லறை எவ்வளோ நாள் கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இல்லை 500 ரூபாவாக இருக்குது, அது வேணும், இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா. 500 ரூபாய்க்கு நான் சில்லறை வச்சுருக்கேன் கொடு அப்படின்னாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா சில்லறையாக 50 ரூபா எடுத்து கொடுத்தேன். அதில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 50 ரூபாவை 20 ரூபா வாயில் கடித்து என் தலையில் வச்சு என்கிட்ட கொடுத்துட்டு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 20 ரூபா எடுத்து இன்னொரு தங்கச்சி கொடுத்துட்டாங்க. இன்னொரு 10 ரூபா எடுத்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கு அது இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நம்ம கொடுத்த காசை நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம் பரவாயில்ல 100 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த காசு நீங்கள் எனக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 50 ரூபா போட்டேன். 100 ரூபா போடலான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த காசு தனியாக வச்சுட்டு 50 ரூபா, அதுக்கப்புறம் இன்னொரு 50 ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 50 ரூபா போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அரைகுறையாக போடாத, போடும்போது முழுசாக போடு, நான் உன் பேரை சொல்லி யாருக்காவது அன்னதானம் பண்ணுவேன், இல்லைனா கூத்தாண்டவர் கோயிலுக்கு போகிறோம், அங்கே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க.
சரி நான் ஃபஸ்ட் 100 ரூபா தான் யோசிச்சேன்னா இவங்க சொன்ன உடனே 50 ரூபா தான் கொடுத்து 50 ரூபா கொடுத்துட்டு சரி இன்னும் 50 ரூபா போடலான்னு யோசிக்கும் போதே இல்லை இப்போ தான் வந்தோம் எதுவுமே வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் சரி நீ காசு கொடு நீ சில்லறை கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா போடலான்னு சொல்லிட்டு 50 ரூபா போட்டுட்டேன். 50 ரூபா போட்டுட்டு இன்னொரு 50 ரூபா போடும்போது என்ன சொன்னாங்க 100 ரூபாவை போடு அப்படின்னாங்க. ஆல்ரெடி 50 ரூபா கொடுத்துருக்கேன் 100 ரூபாவை போடு அப்படின்னாங்க. இல்லை என்கிட்ட பைசா இல்லை நான் இப்போ தான் வந்தேன் இனிமேல் தான் வாங்கணும் அப்படின்னு. நீ 100 ரூபாவை போடு நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் ஏன்னா நான் மடி ஏந்திட்டேன் நீ போடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு போட்டுட்டு திரும்ப நமக்கு வாங்க ஒரு மாதிரி இருக்கும்ல. இல்லை இருங்க 50 ரூபா போட்டுட்டு இன்னொரு 50 ரூபா கொடுக்குறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீ அந்த 100 ரூபா கொடு நான் திருப்பி கொடுக்குறேன் அதே சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு அங்கே நின்று பேச ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு ஏன்னா இவ்வளோ பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க போடுமா அதான் போடுமா சொல்கிறாங்களே போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே 100 ரூபா போட்டுட்டேன்னா ஆல்ரெடி 50 ரூபா இருக்கா இப்போ நான் கொடுத்த 100 ரூபாவோடு சேர்த்து 150 ரூபா ஆகுதா போட்டுட்டேன். சரி நான் கொடுத்தாலுமே 150 திருப்பி எனக்கு வாங்க ஒரு மாதிரி இருந்துச்சு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அந்த 100 ரூபா போட்டோன்னே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க ஏங்க திருப்பி பைசா கொடுக்குறீங்கன்னா நாங்கள் எதுவுமே கொண்டு வரல காசு கொடுங்க அப்படின்னாங்க. நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து நீ எனக்கு கொடு 150 ரூபா கொடு நான் உங்கள் பேரில் செய்கிறேன் அப்படின்றது வேறு. ஏன்னா நானே அந்த கொடுக்குற இதுக்கு வந்துட்டேன் பரவாயில்ல 500 ரூபா எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நல்லா ஏதாவது ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெட்டு வேறு எந்த பிரச்சனை அதுதான் இன்னும் அந்த 500 ரூபா இவ்வளோ கணக்கு சொல்கிறது காரணமே நெட்டு எந்தில் இல்லை. நான் யாருக்காவது ஜிபே பண்ணால் யாருக்காவது ஃபோன் பண்ணி யாராவது பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர என் மொபைலில் இது இல்லை. அது வந்து எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி இவங்க மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கோம் நம்பிக்கை வச்சுருக்கோம் இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மாதிரி ஏமாந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆக்சுவலாக நான் கொடுக்குற பிளானில் இருந்தாலுமே அவங்க வந்து நீ கொடு அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா அப்போ நம்ம 500 ரூபா கொடுத்தா என்ன ஆயிருக்கும் அப்படி தான் யோசித்தேன். சில்லறையை கொடுக்கலன்னு 200 ரூபா கொடுத்துட்டு இதை நான் பேரில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நான் அப்போ வந்து அங்கே என்கிட்ட சுத்தம் பைசா கிடையாது நான் எப்படி இது பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகேன்ட்டு கடந்து வந்துட்டேன். கொஞ்சம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்கள பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு கையில் வச்சுருக்கிறத பிடுங்கி எடுத்திருக்காங்க. கூட இவ்வளோ நாள் வாங்கியாச்சுல அப்புறம் என்ன உன் பேரை சொல்லி இது பண்ணுறா அது பண்ணுற சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அது கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இவங்களை நம்ம என்றைக்குமே வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சந்தையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக நிறையவே நடக்குது. ஸோ அதனால் சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொருள் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைமில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதனால் சீப்பாக அங்கே மோஸ்ட்லி சீப்பாக தான் கிடைக்கும். உங்களுக்கே தெரியல இதுன்னு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி விஷயத்த 1க்கு 2 வாட்டி யோசித்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். 3வது என்ன விஷயம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது வந்துட்டு மொபைலை பிடிங்கிட்டு ஓடுறாங்க. கையில் வச்சுருந்த மொபைலு அதாவது அப்படியே பார்த்துட்டு இருப்போம்ல சும்மா நார்மலாக வச்சுட்டு இருப்போம்ல அதை அப்படியே பிடுங்கிட்டு ஓடினாங்க. ஆனால் பிடிச்சி வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும் அந்த மொபைல் போனது தான். ஸோ அதனால் நீங்கள் பலவர சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா 3 விதமான ஸ்கேம் நடக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பத்திரமா உங்கள் பொருளெலாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. ஏன்னா நான் அவங்க மேலே ஒரு மரியாதை வச்சுக்க எப்பயுமே அவங்களுக்குன்னு வந்துட்டு நாங்கள் 2 பேருமே சரி நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஒரு அமௌண்ட் எப்பயுமே வந்து அவங்களுக்கு கொடுப்போம். கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஏன்னா அவங்க வந்து பெருசாக ஜாபுக்குன்னு அவங்களால எதுவுமே போக முடியாது இல்லையா. அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு கொடுப்போம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு செய்வோம். ஆனால் அவங்க எனக்கு ஒன்று பண்ணது வந்து எனக்கு ஒரு மாதிரி நான் புரியுதில்ல ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருந்துச்சு. ஸோ அதனால் சின்ன விஷயங்களை தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா பலவர சந்தைக்கு போனாலுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் திருப்தியாக வரலாம். அதுமாரி கொஞ்சம் நீங்கள் பைசா எடுத்துகிட்டு போனீங்கன்னா இப்போ நிறைய பொருள் வந்துட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பலவர சந்தைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.